Hi friends, welcome to Rocks Bro YouTube channel. நான் இன்றைக்கி காட்ட போகிறேன் iPad Pro 2020 iPad Pro பற்றி தான் காட்ட போகிறேன். 2 week before தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. வேர்ல்ட் பெஸ்ட் iPad Pro தான் சொல்கிறாங்க. பெஞ்ச்மார்க் டெஸ்ட்லேயும் சூப்பர் குவாலிட்டியாக தான் காட்டுது. வாங்க பார்ப்போம் வீடியோ எப்படி இருக்குன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பார்ப்போம் இதில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் எப்படி காட்டிருக்காங்க, ரேம் எப்படி இருக்குது, டிஸ்பிளே எப்படி இருக்குது, கேமரா எப்படி இருக்குது. இதை மிச்சம் சஜஸ்ட் பண்ணுறாங்க. டிசைனிங் பண்ணுற ஆக்களுக்கு, ஸ்கெட்சிங் பண்ணுற ஆக்களுக்கு தான் மிச்சம் சஜஸ்ட் பண்ணுறாங்க, பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் பார்ப்போம் இது எப்படி இருக்குது, எப்படி அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவங்க ஆப்பிளில் ஒஃபிஷியலாக வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்ப்போம். வாங்க போவோம் வீடியோவுக்கு. டிஸ்பிளே பார்த்தோன்னு சொன்னால் இவங்க லிக்யூட் ரெட்டினா டிஸ்பிளேன்னு தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரிசொல்யூஷன் 2732x2048 தான் சொல்கிறாங்க பிக்சல் ரெசல்யூஷன்ஸ். அண்ட் 2-tone டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 600 nits பிரைட்னஸ் டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரொமோஷனல் டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இது முக்கியமாக தேவைப்படும். டிசைன் பண்ணுறாங்களுக்கு இது முக்கியமாக தேவைப்படும். அக்யூரேட்டான அவுட்புட் ஒன்று எடுக்கிறதுக்கு கட்டாயமாக தேவைப்படும். சிப்செட்டை பார்த்தோன்னு சொன்னால் A12 பயோனிக் சிப்செட்டுன்னு தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 64-bit ஆர்கிடெக்சர் டிசைன் சிப்செட்டுன்னு தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வித் ஃபேஸ் ஐடி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நியூவாக ஆட் பண்ணிருக்காங்க. பென்னோட சார்ஜ் லெவல் எவ்வளோ இருக்குன்னு டிஸ்பிளேயில் இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. ரேம் பார்த்தோன்னு சொன்னால் 6GB ரேம் ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டுவெல் ஸ்பீக்கர் ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெஸ்ட் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று எதிர்பார்க்கலாம். அண்ட் நியூ மேஜிக் கீபோர்ட் அண்ட் trackpad வித் கர்சர்ஸ் அதுவும் இது இன்க்ளூட் ஆகுது. இதில் LiDAR Scanner ஒன்றும் இன்க்ளூட் ஆகுது. நீங்கள் பிஃபோர் யூ பை ஃபர்னிச்சர் யூ கேன் மேனேஜ் என்ன சொன்னால் இதை எப்படி மேனேஜ் பண்ணலாம், ஸ்பேஸ் எப்படி மேனேஜ் பண்ணலாம் என்று தான் இந்த ஸ்கேனரில் உங்களுக்கு பார்க்கலாம். கேமரா பார்த்தோன்னு சொன்னால் 12 மெகாபிக்சல் ஒயிட் 1.8 அப்பச்சர் கேமரா அண்ட் அல்ட்ரா ஒயிட் கேமரா 10 மெகாபிக்சல் 2.4 அப்பச்சர் கேமரா ஒன்று தான் கிடைக்குது. அண்ட் 2-tone ஃப்ளாஷ் ஒன்று இருக்குது. அண்ட் 4K வீடியோ சப்போர்ட். செல்ஃபி கேமரா பார்த்தோன்னு சொன்னால் 7 மெகாபிக்சல் கேமரா ஒன்று தான் கிடைக்குது. அண்ட் போர்ட்ரேட் மோட் சப்போர்ட். இதில் USB-C தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் சேஞ்சஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க. அண்ட் கெப்பாசிட்டி பார்த்தோன்னு சொன்னால் 64GB 256GB 512GB 1TB காட்டும் இருக்குது. அண்ட் இதில் வைஃபை மூட் அண்ட் செல்லுலர் மூட் ரெண்டும் தான் சேல் பண்ணுறாங்க. பிஃபோர் ஐபாட் மாதிரியே தான் இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஃப்ரீயாக ஃபோட்டோஷாப் அண்ட் லைட் ரூம் ஃப்ரீயாக இன்க்ளூட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு இது அட்வான்டேஜாக இருக்கும். அண்ட் டிசைனிங் அண்ட் ஸ்கெச்சஸ் அண்ட் ட்ராயிங் பண்ணுறவங்களுக்கு இது சூப்பர்னு தான் சொல்லணும். என்ன சொன்னால் 6GB ரேம் சூப்பர் டிஸ்பிளே அண்ட் 11 பயோனிக் சிப்செட் ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.